ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க கொஞ்சம் வைப் லுக்கில் வந்து பண்ணாக்க 2Dயில் இல்லீகல் வீடியோ ஏதோ என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ வேறு ஏதாவது சேனலாக பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காமவும் இருந்திருக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் சில ஃபாலோவர்ஸ் வந்து பண்ணாக்க கேட்டாங்க. ஸோ அதனால தான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற சின்ன சின்ன கரெக்ஷனை மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பை வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக பேக்அண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ கீழே எக்ஸ்பர்ட்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலே சேவ் ஆயிரும். இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு 9 to 10 பிக்கு தேவைப்படும். ஜஸ்ட்டு நீங்கள் பேஜ் பிக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் இருப்பாங்க. ஸோ அது வந்து பண்ண நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அது வந்து பண்ணிக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபாண்டை ஹைட் மோஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஹைட் மோஷன் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணாக்க செலக்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வேவான ஃபாண்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபாண்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணியிருக்கு பாருங்கள், அது எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ஃபைலில் போய்ட்டு ஜஸ்ட்டு ரெண்டுத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு கிளிக் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட் மோஷன் ஆப் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்புட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாக்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒர்க் இல்லைனாக்க ஸோ இந்த எடிட்டிங்கான QR கோடு வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரோமில் போயிட்டு ஜஸ்ட்டு ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் ஹைட் மோஷனில் இந்த ப்ராஜெக்டை இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ ப்ரீஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபாண்டே நான் சொன்ன மாதிரி இன்புட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரீஷேட் நம்ம இன்புட் பண்ணும் போது அது கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஆகும். ஓகே. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க சாங்குக்கு ஏற்ற மாதிரி மோனிகான்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்கா கிரியேட் பண்ணி உங்களுடைய நேமுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் யூனிக்காக நல்லாயிருக்கும். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கு தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கு தான். ஜஸ்ட்டு அந்த பேஜ் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த கலெக்ஷன் கொட்ட இந்த ஸ்டாரிங் ஹெல்ப் ஐட்டம். ஸோ இப்போ நான் பேஜ் பிக் கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அந்த பிக்கை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஆட் ஆயிடுச்சா? அப்படியே நீங்கள் பேக் போகிறீங்க. ஸோ கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி உங்களுக்கு பிக்கு எந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த அந்த அனமிபிக்கு பதிலாக ஜஸ்ட்டு உங்களுடைய பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வைபாக நல்லாயிருக்கும்.